மாவட்டத்திலே மாரிக்குப்பம் பகுதியிலே வாழ்ந்த பின் தன் தந்தையோரோடு பெங்களூரிலே செட்டில் ஆகிவிட்டு இவர் முதலாக ஆர்மியிலே சேருகிறார். அதற்கு பின் ஜஸ்ட் ஒரு ஆரம்ப நிலையிலேயே போலீஸ் கான்ஸ்டேபிளாக பணியில் அமர்த்தப்படுகிறார். பணியில் அமர்த்த விட்ட பிறகு ஏறக்குறைய ஒரு 26 வருடங்களாக இவர் போலீஸாக இருக்கிறார். அந்த 26 வருடங்களுக்குள் ஏறக்குறைய 2 வருடம் 4 வருடம் ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் என்பது வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் சிறு குழந்தையா இருந்தாலும் கூட எல்கேஜிக்கு சேரும், 1ஆம் வகுப்பு போகும், 10ஆம் வகுப்பு போகும், பியூசி டிகிரி, இதுதானே வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை. அப்படி பணியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொமோஷன் வாங்கும்போது தான் அந்த வேலையிலே ஒரு நிம்மதி ஏற்படும். நீ உண்மையாக உழைத்ததற்கு ஒரு உதாரணமாக இருக்க போகின்றவராக இருப்பீர்கள். நாமும் அப்படித்தான். அது போன்றுதான் திரு அருட்செல்வம் அவர்கள் போலீஸ் கான்ஸ்டேபிளாக இருந்து படிப்படியாக உயர்ந்து வருகிறார். அவர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய அந்த டிபார்ட்மெண்ட்லேயே 26 முறை கேஷ் அவார்டு. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நான் தவறாக சொல்கிறேன் அப்படின்றதுக்குன்னு இல்லை, நிஜத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்றது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. கடினத்திலையும் கடினமான ஒரு வேலைனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட்னா லோகாயுக்தா. அதில் அவருடைய அதிகாரிகள் என்ன முறையிடுகிறார்களோ அதை கொஞ்சமும் அச்சு பிசுகாமல் அப்படியே செய்து நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு வந்து அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமானவராக செல்வம் அவர்கள் இருந்ததினால்தான் இன்று இவ்வளவு பேரும் நாம் கூடி அவரை பற்றி பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். இது எத்தனை பேருக்கு இது பொருந்தும்? ஆகையினாலே நாமும் கூட இவரை ஒரு உதாரணமாக எடுக்க வேண்டும். மாரிக்குப்பம் சைனாட் லைன் பகுதியிலே இவர் பெற்றோர்கள் வாழ்ந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போதே பெங்களூர் மாநகரம் புலம்பெயர்ந்து இப்படியான ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து இருக்கிறார். இவரை பற்றி பாராட்டுவதற்காக பாருங்க, சமூகத்தில் ஒரு வக்கீல், டாக்டர், நான் போலீஸ், அப்புறம் டீச்சர், இதுதான் ஒரு சமூகம். ஆரம்பத்தில் எல்லா குழந்தைங்க பார்க்கறது வந்து ஒரு டீச்சரை பார்க்குவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலநிலையில் டாக்டரை பார்க்குவாங்க, இடைப்பட்ட காலங்களில் வக்கீலையும் பார்க்குவாங்க. அது போல இந்த சொல்லாமலேயோ சொல்லியோ முன் வந்திருக்கிறார்கள் திரு அருட்செல்வம் அவர்களை புகழ்வதற்காக, வாழ்த்துவதற்காக, மரியாதை செலுத்துவதற்காக இந்த சமுதாயத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினர்களும் அனைத்து குழுவினரும் இங்கு சேர்ந்து வாழ்ந்துவதே ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாடு. அது தங்கவயல் மக்கள் நாம் பெற்றிருக்கிறோம். அதை அவருக்கு நிவர்த்தியாக செய்திருக்கிறோம். இது ஒன்று. இவருக்கு இந்த கேஷ் அவார்டு இல்லாம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், பெங்களூர் கமிஷனர்ஸ், இது போல இவருடைய பதவிக்கும் மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியர்த்தியாகவும் இருந்து பணியை செய்த ஒரு காரணத்தினால் அனைத்து அதிகாரிகளாலும் ஏறக்குறைய ஒரு 10 அவார்டுகளை டிபார்ட்மெண்ட்லேருந்தே அவர் பெற்றிருக்கிறார். என்ன புகழ் பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புகழ் வாழ்ந்தவர் வர்றதுன்னா ரொம்ப சிரமம் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் வருதா, அவனுக்கு வந்து புகழ் வருதா, காலை இழுத்துருவாங்க இன்னொருத்தர் மூலியமா, அவரை மேலே வர விட மாட்டாங்க. ஆனா இவர் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாருன்னா, இவர் மனசும் வெல்ல, கையும் சுத்தமானது, அன்பானவர்,
அறிவானவர். எப்போ அன்பும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமா வந்துடுதோ அவன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு எந்த தடையா இருக்க முடியாது. அப்படிதான் இவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தன் அதிகாரிகளுக்கும் உண்மையான ஒரு சர்வீஸ் செய்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து தங்கவயல் மக்கள் சார்பாக இவருக்கு ஒரு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் பாராட்டையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக நான் சொல்லுவது என்னவென்றால், மாரிக்குப்பம் பகுதி கோலார் தங்க வயலிலேயே ஒரு சிறந்த பட்டதாரிகள் அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இவர் வாழ்ந்ததனால் என்னமோ அவர் குடும்பத்தின் சார்பாக அவர் தந்தை தாயின் மூலமாகவோ இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார் மிகவும் சந்தோஷம். எப்படி என்று சொன்னால், மாரிக்குப்பம் பகுதியிலேயே முதல் ஒரு ஆசிரியர் ஜேம்ஸ் பால் அவர்கள் 1962-64 சிறந்த தலைமை ஆசிரியராக அவர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கினார். இது மாரிக்குப்பம் சேர்ந்தவர் அவர். அதற்கு அடுத்தாற் போல அவருடைய மாணவர் என்னுடைய மாமன் டாக்டர் ஆர் கே ராஜ் அவர்கள் சிறந்த டாக்டர் என்று ஆர்மியிலேயே பிரசிடென்ட் அவார்டு வாங்கினார். விஎஸ்எம் விசிஷ்ட சேம மெடல் அது அவர் வாங்கினார். அதே மாரிக்குப்பத்தை சேர்ந்த அவருடைய அண்ணன் திரு ஜெயராஜ் அவர்கள் கர்நாடக மாநிலத்திலேயே ஒரு சிறந்த போஸ்ட் மாஸ்டர் என்று ரோட்டரி கிளப் சார்பாக கேஜிஎஃப் கிளப்ல அவருக்கு ஒரு பாராட்டு நடத்தினார்கள். அதே போல மாரிக்குப்பத்தை சேர்ந்தவர் திரு வின்சென்ட் ஆப்ரகாம் அவர்களுக்கு இந்திய நாட்டை விட ஏசியன் கான்டினென்ட்டிலேயே செனட் மெம்பர், ஏசியன் கான்டினென்ட்லேயே செனட் மெம்பர்ன்றது மிக உயர்ந்த ஒரு பதவி. அவரை தேடி வந்தது. ஆனால் அவருக்கு ஆபீஸ் எங்க இருக்கணும்னு கேட்டா பாம்பேல இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, என்னுடைய தங்கவயல் மக்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னா எனக்கு இந்த ஆபீஸை பெங்களூர்ல கொடுங்க. அப்ப பெங்களூர் மக்களுக்கும் கேஜிஎஃப் மக்களுக்கும் நான் பணியில இருந்து செய்ய முடியும் என்று ஒரு உயர்ந்த ஒரு உள்ளத்தை கொண்ட வின்சென்ட் ஆபரம் அவர்களுக்கு அப்படி ஒரு உயர்ந்த பதவி வந்தது. இடையிலே கோலார் தங்க சுரங்கத்திலே மைசூர் மைன்ஸை சேர்ந்தவர் சீதாராமன் அவர்கள். அவர் ஒரு லிரிசிஸ்ட், பாடகர், ஒரு சிறந்த போட்டோகிராஃபி வச்சவர். அவர் டிராப்ட்ஸ்மேன், மைனிங்ல சிறந்த டிராப்ட்ஸ்மேனாக இருந்தவர். அவரும் பிரசிடென்ட் அவார்டு வாங்கினவர் தான். இதற்கு அப்பால கோலார் தங்க வயல்ல ஆரியதாஸ் குடும்பம் என்று சொன்னால் பிரிட்டிஷ் காலத்திலேயே ஆண்டாள் சன்னதி என்கின்ற ஒரு கோவிலை கட்டி பள்ளியையும் கட்டி வழி நடத்தியவர்கள். அந்த ஆரியதாஸ் அவர்களுடைய மகள் செல்விதாஸ் அவர்கள் வைஸ் சான்சலராக உயர்ந்து நின்றார். அடுத்த கட்டமாக இந்திய நாட்டிலே முதல் பெண்மணி, தி பெஸ்ட் உமன் இன் இந்தியா அப்படின்ற ஒரு அவார்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தது. இவங்களும் மாரிக்குப்பத்தை சேர்ந்தவங்க தான். அது போல மாரிக்குப்பத்தும் சேர்ந்தவங்களுடைய புகழ் இதெல்லாம் சொல்லின்னு போனா நேரம் ஆயிடும். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ அலுவலகங்களை விட்டு வந்திருக்கிறதுனாலையும் ஐயா அவர்கள் கூட நிறைய டிராவல் செய்து வந்திருக்கிறார். திரும்பியும் அவர் டிராவல் செய்யணும். அவருக்கும் அலுப்பு தட்டாமல் இருக்கணும்னா இப்படி மாரிக்குப்பத்தும் சேர்ந்தவர் நிறைய பேர் பிரசிடென்ட் அவார்டுகளும் ஏசியன் கான்டினென்டல் அவார்டுகளும் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய லிஸ்டுகள் சொல்லப்போனா இன்னும் நீரும் நின்றுனே போயிருக்கோம். ஆகையினால இந்த சிறப்பான இந்த பாராட்டு விழா என்பது இவருக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. மாரிக்குப்பம் பகுதி நண்பர்கள் சார்பாகவும் திரு கருணா அவர் ஒரு இசையமைப்பாளர், 3 கன்னட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். ஆமாம், இப்பொழுது ஒரு தமிழ் படத்திற்கும் கன்னட படத்திற்கும்
இசையமைத்து பாடல்கள் எல்லாம் பதிவேற்றமாகியிருக்கிறது. ஹைதராபாத்தில் ஒரு சாங், தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சாங், மும்பையில் ஒரு சாங், அதுபோல் எல்லாமே சிறந்த பாடல்களை வைத்து அவர் இயக்கி இருக்கிறார். இப்படி புகழ்வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த புனிதமான ஒரு சேவை செய்த லோகாயுக்தா என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. லோகாயுக்தான்னு சொல்லும் பொழுது உள்ளவே வெறும் சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட். அது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது ரொம்ப நுணுக்கமானது, அறிவுபூர்வமானது. இது இந்த மாநிலம் முழுக்கம் உள்ள குழுக்களிலே சிறந்த ஒரு சேவை செய்யக்கூடிய குழு தான் இந்த லோகாயுக்தா. ஒரு சேலஞ்சிங் எஃபர்ட்ஸ் எடுக்குவாங்க. அதுபோல் ஒரு சேலஞ்சிங்காக இருந்து இவர் ஒரு புகழ் வாழ்ந்தது எங்களுக்கும் பெருமை, மாரிக்குப்பம் மக்களுக்கும் பெருமை, கோலார் தங்கவேல் மக்களுக்கும் பெருமை என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஐயா திரு அருட்செல்வம் அவர்களுக்கு கௌரவிப்பதற்காக மருத்துவ துறையிலிருந்து டாக்டர் நாகப்பா அவர்கள், சிறந்த டாக்டர், எப்படி என்று சொன்னால் நிறைய பேர் வில்லேஜில் இருந்தோம், மைனிங் ஏரியாவில் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச பிறகு ஒரு சிறப்பான ஒரு சர்வீஸ் நாங்கள் எதிர்பார்க்கறதுனா நாகப்பா டாக்டர் தான். அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, அவ்வளோ நேர்த்தியாக அவர் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நேர்மையான ஒரு சர்வீஸ் பண்ணின்னு இருக்கிறார்னா அது நாகப்பா என்றால் அது மிகையாகாது. அதே போன்று லோகாயுக்தா டிபார்ட்மெண்ட்லேருந்தே மிக உயர் பதவியிலே வகித்து ரிட்டையர்ட் ஆகிருக்கக்கூடிய அமர் நாராயணன், திரு அமர் நாராயணன் ஓய்வு பெற்ற நீதியரசர். அவர் வாழ்நாளில் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறவங்க தான் என்றைக்கும் சிறந்த ஒரு உழைப்பையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் செய்ய முடியும். இவரும் லோகாயுக்தா டிபார்ட்மெண்ட் தான். அந்த டிபார்ட்மெண்ட்லே இவரும் பெரிய அதிகாரியாக, ஜட்ஜின சாதாரண ஜட்ஜ் இல்லை, ஹைகோர்ட் லெவலில் இருக்கக்கூடிய த்ரூஅவுட் கர்நாடகாவில் சீஃப் லோகாயுக்தா நீதிபதியாக இருந்து இவரை வாழ்த்த வந்திருக்கிறார்னா அவர் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர். அவருக்கும் எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் அருட்செல்வம் சார் அவர்களுடைய ஃபேமிலி சார்பாகவும் இவ்வளவு நேரம் இருந்து இவருக்கு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கும் அவர்களுக்கும் உளமார்ந்த அன்பையும் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இங்கே குழும்பி இருக்கக்கூடிய நண்பர்கள் சார்பாக திரு ஞான சம்பந்தம் மேனேஜர் அவர்கள் உங்களுக்கு முதலேயே பேசி முடித்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக்கிறோம். மதிப்பிற்குரிய TN ரவிக்குமார் அவர்கள், அவர் சிறந்த கவிஞர், பாடகர். அவரே இவரை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் நான் சொன்ன பிறகு அவரே அந்த கவிதையை எழுதி பாராட்டு பாமாலையா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சார் கருணா, மெய்யழகன், நித்யா சார், பாண்டியன் மற்றும் ஞான சம்பந்தன், சாலமோன், திரு பாபு, பங்காரு அவர்கள், முரளிதர், பென்சிலையா, நித்யா, ரவீந்தர், எல்லாருக்கும் இந்த புகழ் மாலையை அவருக்கு அவ்வளோ அன்பாகவும் உரிமையுடனும் பெருமையுடனும் செய்து முடித்ததற்காக நண்பர்களுக்கும் நான் வாழ்த்துதலையே தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கோலார் தங்கவயலிலே எப்பொழுதோ ஒரு முறைக்கு தான் நடக்கும். இது நிறைய மேரேஜ் மாதிரியோ வேற ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு சமுதாயத்தில் அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து மேலே உயர்ந்திருக்கிற ஒரு மனிதனை பார்த்து வாழ்த்துவது என்பது ஒரு சிறந்த பண்பு. அந்த பண்பிலே நாம் எல்லாம் சளைக்காதவர்கள். இப்படி இவருடைய குடும்பம்,
இந்த கர்நாடக மாநிலம் முழுவதுமாக உண்மையான சேவை செய்ததற்காக பெருமை கொள்ளுகிறோம். மாரிக்குப்பம் பகுதி, சைனாட் லைன் பகுதி, ரிவிட்டர்ஸ் லைன், மாரிக்குப்பம் ஸ்டேட் லைன் மற்றும் எல்லா லைன்லையும் இருக்கக்கூடிய வாலிபர்கள் குடிமக்கள் சார்பாக அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டமாக இன்னும் இருவர் பேச இருக்கக்கூடிய காரணத்தினால் இவருடைய இந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் உழைப்புக்கு தகுந்த பாராட்டுகளையும் பெற்றது எங்களுக்கும் சந்தோஷம், அவருக்கும் மனநிறைவு ஏற்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவ்வளவு காலமாக ஒரு அஃபிஷியல் ஃபங்க்ஷனுங்களே அவர் வாங்கிட்டு இருந்துட்டார். இன்னைக்கு அவர் தாய் வீடு மாதிரி தங்க வயலுக்கு வந்து தன் தாய் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை செய்திருக்கிறாருன்னா எல்லாருமே நம்ம இருந்து இதை கண்டு கழிக்கணும். அதோடு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். மறுபடியுமாக நீண்ட காலமாகவும் இந்த புனித செயலை செய்திருக்கும் அருட்செல்வம் அவர்கள் நீண்ட காலமாக ஹெல்த்தியா, ஆரோக்கியமா, அன்போடு மனைவி மக்களோடு வாழ வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான முறையிலே ನಿನ್ನದೇ ನೆನಪು ದಿನವೂ ಮನದಲ್ಲಿ ನೋಡುವ ಆಸೆಯು ತುಂಬಿದೆ ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನದೇ ನೆನಪು ದಿನವೂ ಮನದಲ್ಲಿ ನೋಡುವ ಆಸೆಯು ತುಂಬಿದೆ ನನ್ನಲ್ಲಿ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ಬೆಂದೆ ಏಕಾಂತದಲ್ಲಿ ನಾನೊಂದೇ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ಬೆಂದೆ ಏಕಾಂತದಲ್ಲಿ ನಾನೊಂದೇ ಹಗಲಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬರಲಿದೆ ಇರುಳಲ್ಲಿ ಬಯಸು ಕೊಡಲಿದೆ ದಿನವೂ ನಿನ್ನ ಕಾಣುವೆ ನಿನ್ನದೇ ನೆನಪು ದಿನವು ಮನದಲ್ಲಿ ನೋಡುವ ಆಸೆಯು ತುಂಬಿದೆ ನನ್ನಲ್ಲಿ ಕಡಲಿಂದ ಬೇರೆಯಾಗಿ ಸೇನಾಡು ಮೋಡವಾಗಿ ಕಡಲಿಂದ ಬೇರೆಯಾಗಿ ಸೇನಾಡು ಮೋಡವಾಗಿ ಕಡಲಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬರಲಿದೆ ಇರುಳಲ್ಲಿ ಬಯಸು ಕೊಡಲಿದೆ ದಿನವೂ ನಿನ್ನ ಕಾಣುವೆ ನಿನ್ನದೇ ನೆನಪು ದಿನವೂ ಮನದಲ್ಲಿ ನೋಡುವ ಆಸೆಯು ತುಂಬಿದೆ ನನ್ನಲ್ಲಿ அனைவருக்கும்
என்னுடைய தாழ்மையான வணக்கம். சிறப்பாக இன்று மாலையினுடைய மிக சிறப்பான விருந்தினர் திருவாளர் அருள் செல்வம் அவர்களே, அவரை வாழ்த்தி புகழ்த்தி அமர்ந்திருக்கும் மோஸ்ட் ஆனரபிள் ஜட்ஜ் அவர்களே, டாக்டர் நாகப்பா அவர்களே, இன்னும் சிறப்பு விருந்தினர் அவர்களே, சிறப்பாக தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் சிறுவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது திருக்குறள் 2:3-6. நீ மனிதன் பிறப்பை எடுத்தாயா, மனிதனாக பிறந்திருக்கின்றாயா, புகழோடு வாழ வேண்டும், இல்லையே மறைந்து விட வேண்டும் மரியாதையாக. இந்த வார்த்தைகள் சொல்வது திருவள்ளுவர். இந்த புகழை எப்படி தேடுவது, இந்த புகழை எப்படி அடைவது? இன்னொரு குறள் கூறுகிறேன், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து. இன்று இந்த மாலையில அருள் செல்வன் அவர்களுக்கு புகழ் மாலை நாம் சூடிக்கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த சிறப்பும் சிகரத்தை அடைந்திருக்கிறார்? கடின உழைப்பு, உண்மையான உழைப்பு, யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்காமல் உழைத்த ஒரு உழைப்பு. இது தங்கவேலுக்கு மிகவும் சிறந்த பெருமை தருகிறது. அந்த உழைப்பினால் உயர்ந்தவர் இவர். அவருக்காக இந்த மாலையிலே நாம் இந்த விழாவை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நாம் புகழோடு வாழ வேண்டும் என்றால் அவரை முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு நாமும் உண்மையாக உழைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். புரியுதுங்களா? 1-2 சிரிச்சு நான் கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஜாஸ்தி ஒன்று நான் விரிவுரையாளர் விரிவா பேச வேண்டியது. I will not talk so very much. Okay. இதுல நான் சிறப்பா வந்துங்க பங்கெடுக்கிறதுக்கு எதுக்குன்னா, என்னுடைய வேதனையை உங்ககிட்ட பங்கிட்டு கொள்ள வந்திருக்கேன். எந்த நேரமும் எந்த நாளும் அங்க தொடர் வண்டி ரயில் ஸ்டேஷன்ல போனாக்கா ஆயிரக்கணக்கான இங்க இருந்து போறாங்க. யார் அவங்கெல்லாம்? 100% விழுக்காடு தினக்கூலிகள், தங்க வயலில் இருக்கும் தினக்கூலிகள். ஏன் அந்த அவல நிலைக்கு வந்திருக்கின்றார்கள்? சிறிது நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதற்காக தான் வந்திருக்கேங்க. அவரை சிறப்பும் அவரை புகழும் பாடுவதற்கு மட்டுமல்ல, இந்த நிலை எப்படி நாம் அடைந்தோம்? ரொம்ப சிம்பிள். 2 வாரத்தில் முடிச்சிடுறேன். நம்முடைய பிள்ளைகள் எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்க? 8 மணி. ரொம்ப ஜாஸ்தி போனாங்க 7 மணி. இந்த மணி நேரம் பிறகு மொபைல். காலம் கெட்டு போச்சான். காலம் எப்படி கெட்டு போறது? ஒரு நாள் 24 மணி நேரம் தான் இருக்கு, ஒரு வாரத்தில் 7 நாள் தான் இருக்கு, ஒரு திங்கள் 30 நாள் தான் இருக்கு. எங்க அது காலம் கெட்டு போச்சு? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். நீங்க தாய் எப்படி வளர்க்குறீங்க உங்க பிள்ளைங்களை? செல்லம் கொடுத்து விடுறீங்க. செல்லம் கொடுத்து வளர்ந்துட்ட பிறகு சொல்ற பேச்சு கேட்கறது இல்லைன்றீங்க. உங்க தப்பு. நான் ஒரு தகப்பன், நான் ஒரு விரிவுரையாளர், பேராசிரியர், சொல்றோம் கேட்டுங்க. பெரியோர்களுடைய தப்பு, பெற்றோர்களுடைய தப்பு. நாம முதல் இதுக்காக கரெக்ட் படிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் சீரும் சிறப்புமாக உயர வேண்டும் என்றால், இந்த அளவுக்கு உயர வேண்டும், அதோட உயர வேண்டும் என்றால் கடின உழைப்பு வேண்டும். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கதை. அங்கே சென்னையில் நான் விரிவுரையாக இருக்கும் பொழுது ஒரு தமிழ் ஆசிரியர் விழாக்கு சொற்பொழிவு ஆற்றினார். அவர் சின்ன கதை சொன்னார். அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு பையன், ஐயா என் கையில ஒரு சிட்டுக்குருவி இருக்கு, அது உயிரா இருக்கா செத்து போயிட்டு இருக்கா? தமிழ் ஆசிரியர் பார்த்தாராம், இவன் கிழக்கு பையன் என்ன தெரியாம செய்வான், நம்ம உயிரா இருக்கிறான் கப்புக்கு அமுச்சிட்டு சாவடிச்சு போடுவான், செத்து போச்சு ஐயான்னு சொல்லுவான். உயிரா இருக்குதுனாக்கா உயிர செத்து போச்சுனாக்கா பக்கத்து விட்டுடுவான், பறந்து போயிடும், எது சொன்னாலும் தப்பாயிடும். அது சொன்னாராம், அது உயிரா இருப்பதற்கும்
இறந்து போயிருப்பதற்கும் எல்லாம் உன் கையில் உண்டு. உன் கையில் உண்டு. உன் உயர்வு உன் கையில் உண்டு. தாய் தகவன் கையில் உண்டு, பையன் கையில் உண்டு, அந்த சிறுமியுடைய கையில் உண்டு. கடின உழைப்பு தேவைப்படுகிறது. உங்கள் கையில தான் உங்க உயர்வு இருக்கு. தோன்றி புகழோடு தோன்றுக. அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு வாழணும், இல்லைன்னா வாழவே கூடாது. நன்றி. ஜெய ஹே ಕರ್ನಾಟಕ ಮಾತೆ, ಜಯ ಸುಂದರ ನದಿ ವನಗಳ ನಾಡೆ, ಜಯ ಹೇ ರಸ ಋಷಿಗಳ ಬೀಡೆ, ಭೂದೇವಿಯ ಮುಕುಟದ ನವಮಣಿಯೇ, ಗಂಧದ ಚಂದದ ಹೊನ್ನಿನ ಗಣಿಯೇ, ರಾಘವ ಮಧುಸೂದನ ಅವತರಿಸಿದಂತೆ ನನ್ನ ಗುರು ಫ್ರಾನ್ಸಿಸ್ ಬೋರ್ಜೋ ಅವರು ಇಲ್ಲಿ ಆಗಮಿಸಿದ್ದಕ್ಕೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ನನಗೆ ವಿದ್ಯೆ ದೇವತೆ ನನ್ನ ಫ್ರಾನ್ಸಿಸ್ ಝೇವಿಯರ್ ಸರ್ ಅವರಿಂದ ನಾನು 76-77ನಲ್ಲಿ KGF ಫಸ್ಟ್ ಗ್ರೇಡ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಸರ್ ಹತ್ರ ನಾನು ಫಸ್ಟ್ PUC ನಾನು ಓದಿದೆ. ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಈ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾನು ಬಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ನನ್ನ ಛಲ. ಅದಕ್ಕೆ ಬೇಸಿಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ನಮ್ಮ ಗುರು. ಎಲ್ಲ விஷயದಲ್ಲಿ ಒಂದು ತಿಳ್ಕೋಬೇಕು, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம பிறந்ததும் நம்மளுக்கு முதல் வாத்தியார் யாருனாக்கா நம்முடைய அப்பா அம்மா. அப்பா அம்மா தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வாத்தியார். அதுக்கு அடுத்து ஸ்கூல்ல போய் சேர்ந்த பிறகு நம்முடைய சார் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்லாம் வந்து இன்னைக்கு நான் ரிட்டையர்டு பெம்மல்ல இருந்து வேலை செய்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு கூட இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னாக்கா, பேசிக்கலி ஐ லேர்ன் இன் மை ஸ்கூல் ஓன்லி இன் தமிழ் மீடியம். தமிழ் மீடியமில் தான் நான் படித்தேன். ஆனால் ஆஃப்டர் மை காலேஜ் ஐடிஐக்கு போயின்னு இருந்தேன். ஐடிஐ படிச்சுன்னு இருக்கும்போது நம்ம கூட கன்னடா கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் போனேன். நம்ம கூட கன்னடா கற்றுக்கலான்ட்டு ப்ரைவேட்லலாம் கன்னடா கற்றுக் கொடுக்கும்போது நான் போயிட்டு இந்த பிரதமா, மத்தியமா, பிரவேஷா, உத்தமா, ரத்னா இதுங்க எல்லாத்தையும் வந்து நானும் படிச்சுன்னு இருந்தேன். அதுக்கு அப்புறம் வந்து போலீஸ்கிட்ட 82ல் வந்து அடி வாங்கினேன். 82ல் இங்கே வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அங்கே வந்து கற்றுக்கும் போது போலீஸ்கிட்ட அடி வாங்கும்போது நான் கன்னடா கற்றுக்கிறதுனால கன்னடாவில் பேசினேன். கன்னடாவில் பேசி நான் ஃபஸ்ட்டு நான் அவார்டு வாங்கினதுக்கு யாருக்கிட்ட வாங்கினேன்னாக்கா ராமகிருஷ்ண ஹெகடே கிட்ட அவார்டு வாங்கினேன் கன்னடாவில். இப்படி வந்து அதுக்கப்புறமா ஜீவராஜ் ஆல்வா, நாகப்பா ஆல்வா, இது மாதிரி வந்து நிறைய பேருக்கிட்ட அவார்டு வாங்கி இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னைக்குமே தலை மேல கத்தி தொங்கினே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரே ஒரு பொசிஷன் யாருக்கு இருக்குதுனாக்கா, கத்தி தலைமையில இருக்குதுனாக்கா, அது நம்முடைய அருள் செல்வம் சார் தலைமையில் தான். ஏன்னா நல்லவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப தெரியும், கெட்டவங்கெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட பொசிஷன் இந்த லோகாயுத்தா. எனக்கு வந்து அவ்வளோ லோகாயுத்தா பற்றி தெரில. ஆனால் இருந்தால் கூட லோகாயுத்தான்னு சொல்லும் போது எப்பேற்பட்டவங்க தான் கூட அங்கே வந்து பயந்து வந்து நிற்கணும். ஆனால் அவங்க உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரே ஒரு டியூட்டி யாருக்குனாக்கா இவருது தான். சார் வந்து மிலிட்ரியில் இருந்தாருன்னு சொன்னாங்க. 92ல் வந்து ஒரு போலீஸாக வந்து இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தாருன்னு சொன்னார். மிலிட்ரியில் வந்து எப்போ நீ மிலிட்ரியில் போயிட்டு சேர்ந்தையோ அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய டிசிப்ளின் இவ்வளோ உயர்ந்திருக்கு. ஏன்னா நான் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டுக்குதோ அத்தனை ஸ்டேட்லேயும் நான் வந்து நிறையா வந்து பம்மல் டெட்ராய்டுக்கு நான் போனவன். அங்கே போய் பார்க்கும்போது மிலிட்ரிக்காரர் எவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்பொழுது சார் எவ்வளோ சின்சியாரிட்டியாக வளர்ந்து வந்தா ஒரு அங்கே வந்து என்ன டியூட்டியில் இருந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் மிலிட்ரியிலேருந்து வந்த பிறகு போலீஸில் சேர்ந்த பிறகு போலீஸில் சேர்ந்தாருனாவே அதுக்கு ஒரு ரொம்ப சின்சியாரிட்டி வேணும். அப்பேற்பட்ட பதவியிலிருந்து இன்னைக்கு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துருக்கிறாருனாக்கா சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ சின்சியாரிட்டி இருந்திருந்தால் நீங்கள் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றது இந்த தமிழ் இந்த தங்கவயல் மக்கள் உனக்கு நாங்கள் ரெட் சல்யூட் பண்ணுறோம் நாங்கள் சார்.
உங்களுடைய சர்வீஸ்க்கு நாங்கெல்லாம் வந்து ஒன்றும் கணக்கிலேயே கிடையாது. எல்லாரும் வந்து வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக பார்த்து தூங்கிடுவோம். அது வாத்தியாராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. 24 ஹவர்ஸ் எது என்ன நடக்குமோன்றது தெரியாத ஒரு டியூட்டிஸ் பண்ணின்னு இருக்கிற யாருனாக்கா நம்முடைய அருள் செல்வம் சார். அதுலேயும் வந்து இவங்களுக்கெல்லாம் எப்படி தீர்ப்பு கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப தலை வேணும். அந்த தலையை பற்றி இவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணி வந்துக்கிறாருனாக்கா நம்முடைய நீதி அரசர், நம்முடைய சார், நம்ம நீதி அரசர். அவரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக கொடுக்கறதில்ல. இப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சடனாக வந்து இப்போ எங்கள் பையன் ரவீந்தர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா நீ கொஞ்ச நேரம் பேசணும்ப்பான்னு சொல்லிட்டாரு. என்னன்னா நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் வந்து எனக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டேன். ரவீந்தருக்கு சித்தப்பா, என் ஒய்ஃபும் அவங்களுடைய அம்மாவும் அக்கா தங்காச்சிங்க. ஆனால் சரி, நான் இப்படி இவ்வளோ தூரம் வந்த பிறகு கூட இந்த இடத்துல வந்து என்னையும் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுன்னு சொன்னாங்க. எந்த ப்ரிப்பேரும் இல்லாத வந்து பேசினேன் சார். எதனா இருந்துச்சுனாக்கா தயவுசெய்து மன்னிக்கணும். உங்களுடைய சர்வீஸு இப்பேற்பட்டவங்க எதிரில் வந்து என்ன பேசுறதுக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துக்கிறேங்கனாக்கா அது உண்மையிலே வந்து இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி. ಎಲ್ರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಗಾಡ್ ಈಸ್ ಗುಡ್. ನನಗೆ ಏನು ಮಾತಾಡೋದು ಅಂತ ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ತಾಯಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯವರು ಊರು KGF. ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿದ್ದು. ಆಮೇಲೆ ಈ ಥರ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಅರೇಂಜ್ ಆಗೋದಂತ ನಾವು ಕನಸಲ್ಲೂ ಅಂದ್ಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. ದೇವರು ಈ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವ್ರಿಗೆ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಆಮೇಲೆ ಈ ಫಂಕ್ಷನ್ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ರು ನಮ್ಮ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಕರ್ಣನ್ ಸರ್ ಮತ್ತು ಅವರು ಟೀಮ್ ಅವರು, ಅವ್ರಿಗೆ ತುಂಬ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ನ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಲೋಕಾಯುಕ್ತ ಬಗ್ಗೆ ಸಾಮಾನ್ಯ ನಿಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರ್ಬೋದು ನನಗೆ ಅನಿಸ್ತದೆ. ಇಡೀ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಲೋಕಾಯುಕ್ತ ಬಂದು ಒಂದು ಮಾಡೆಲ್. ಈ ಲೋಕಾಯುಕ್ತ ಇರೋದು ಜನರ ಸೇವೆ ಮಾಡೋಕ್ಕೆ. ನಮ್ಮ ಲೋಕಾಯುಕ್ತ ಚೀಫು ಜಸ್ಟಿಸ್ BS ಪಾಟೀಲ್ ಸಾಹೇಬ್ರು ಇದ್ದಾರೆ. ಅವ್ರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅಲ್ಲಿ ಉಪಲೋಕಾಯುಕ್ತ ಜಸ್ಟಿಸ್ ಫಣೀಂದ್ರ ಸಾಹೇಬ್ರು, ಜಸ್ಟಿಸ್ ವೀರಪ್ಪ ಸಾಹೇಬ್ರು ಇದ್ದಾರೆ. ಇವ್ರುಗಳು ತುಂಬ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜನಗಳಿಗೆ ತುಂಬ ಹೆಲ್ಪ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಲೋಕಾಯುಕ್ತ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಡಿಸ್ಟಿಕ್ಗಳಲ್ಲೂ ಆಫೀಸ್ಗಳಿದೆ. ನ್ಯಾಯಬದ್ಧವಾಗಿ ಜನರಿಗೆ ಏನೆಲ್ಲ ಕೆಲಸ ಆಗಬೇಕು ಅದು ಆಗದೆ ಹೋದಾಗ ಜನಗಳು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಬಹುದು. ಆಗ ಆ ಲೋಕಾಯುಕ್ತದಿಂದ ನಿಮಗೆ ಪರಿಹಾರ ಆಗತ್ತೆ. ಇದನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣಿಂದ 24 ವರ್ಷ ಸುಮಾರು ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ. ಆಮೇಲೆ ಈ ಲೋಕಾಯುಕ್ತದಿಂದ ಮಾತ್ರ ನಾವು ಕರಪ್ಷನ್ನ ತಡೆಗಟ್ಟಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಜನರ ಸಪೋರ್ಟು ಬೇಕು. ಈಗ ಲೋಕಾಯುಕ್ತ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಜೊತೆಗೆ ಜನರನ್ನು ಕೈ ಜೋಡಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತ ಕರಪ್ಷನ್ನ ತಡೆಗಟ್ಟಬಹುದು. ಆಮೇಲೆ ಇಷ್ಟೊತ್ತು ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದ ಕರ್ನಾಸ್ ಅವರು ಮತ್ತು ಅವ್ರ ತಂಡದ ಅವ್ರಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ.